சார், இன்னைக்கு ஃபுல் டே ஒரு செகண்ட் கூட அவர் என்னை விட்டு எங்கேயுமே போல சார். வீணா எங்க மேல சந்தேகப்படாதீங்க சார். நீங்க தப்பு பண்ணாத ஆளா இருந்தா வீட்ல வச்சே இதெல்லாம் என்கிட்ட சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லலன்னு தான் நான் கன்ஃபியூஸா இருக்கேன். சார், சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு 10 மணிக்கு எங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒர்க் ஆர்டர் கொடுக்கறதுக்காக பையர்ஸ் எல்லாம் வராங்க சார். அவங்க வர நேரத்துல நான் இந்த கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்க முடியாது சார். அதனால தான் சார், அதனால மட்டும்தான் சார் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன். சரி, அந்த ஒர்க் ஆர்டர் வந்தா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 20 லட்சம் வரும் சார். உண்மைதானாமா? ஆமா சார், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது சார். சோ 20 லட்சத்தை காப்பாத்திக்க இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முன் வந்திருக்கீங்க. உங்களை இந்த மாதிரி இக்கட்ல இருந்து காப்பாத்துனா எனக்கு என்ன தருவீங்க? மாட்னா 2 பேருக்கும் ஸ்ட்ரைட்டா ஹேங்கிங் தான். நான் பெரிய விட்னஸ். ஃபேன்சியா ஏதாவது ஒரு அமௌண்ட் சொன்னீங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். சார், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா நாங்க அதுக்கு ட்ரை பண்றோம் சார். எவ்வளவு இருக்கு பேங்க்ல? ஒரு 1 லட்சம் இருக்கும் சார். எனக்கு 10 லட்சம் கொடுத்தா இந்த கேஸ்ல இருந்து உங்களை ரிலீவ் பண்றேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பார்த்து சரி கட்டணும், நிறைய சாட்சிகளை கிரியேட் பண்ணணும், யாரோ கொண்டு வந்து பாடியை போட்டதா சொல்ல வைக்கணும். சோ அந்த பணத்தை நாளைக்குள்ள ரெடி பண்ணிடுங்க. சார் சார், எங்க கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல சார். ஹார்ட்ல ப்ராப்ளம், 10 லட்சம் இருந்தா சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணலாம்னு ஒரு டாக்டர் சொன்னா இப்படித்தான் சொல்வீங்களா? நிஜமாவே எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். இத பாருங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு இதே ஏரியால இங்கேயே வெயிட் பண்ணுவேன். பணம் வரணும், இல்லனா நீங்க பணத்தை கட்டி போட்ட பெட்ஷீட்டை வச்சு உங்களை கண்டுபிடிச்சதா சொல்லி கேஸ ஸ்ட்ராங் ஆக்கி நான் ஏசிபி ஆகி செட்டில் ஆகிற வேலையை பார்ப்பேன். நவ் the ball is in your court. முரளி, உன் ஏரியால தான் இருக்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு. வரியா? ஓகே 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 ஓகே. நான் பாத்துக்கிறேன். ஓகே. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வர்றாரு. நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்ல. நீங்க கிளம்புங்க. நாளைக்கு எனக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. டேவிட். இல்லடா, நேத்து ஃபாரின் பாயர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். பட் டீல் முடியல. ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் தான். இல்ல 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 இல்ல, தப்பு என் பேர்ல தான்டா. 50 ரூபா பொருள் வாங்குறவனே 1008 கேள்வி கேட்கறான். பிசினஸ் கொடுக்குறவன் கேள்வி கேட்காம இருப்பானா? அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால கிளியரா பதில் சொல்ல முடியலடா. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதுவே மைண்ட்ல இருந்ததுனால என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த டீல் போனதுக்கு நான் தான் முழு காரணம். சரிடா, நான் அப்புறம் பேசுறேன். பாய் மச்சி. வித்யா, மாமா உங்க காஃபி ரெடி, இதோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். என்னங்க என்னங்க, இந்தாங்க. இந்தாங்க மாமா. வாமா. என்னங்க, அந்த பிசினஸ் போனாதான் என்னங்க, நமக்கு வேற பிசினஸ் கிடைக்காதா என்ன? என்னங்க உடம்புல இவ்வளவு சுடுது? தெரியல வித்யா, உடம்பெல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு. ஜுரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தலை வேற சுத்துற மாதிரி இருக்கு. நம்ம நேரத்தை பாருங்க. முதல் வெட்டிங் ஆனிவர்சரி நாள் அதுமா நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒரே நாள்ல உங்க அப்பா அம்மா உங்களுக்குன்னு எழுதி வச்ச இந்த வீட்டை அநியாய விலைக்கு விக்கிறதும்,
என்னால நடந்த எதையுமே ஜீர்ணிக்கவே முடியலங்க. அந்த பொண்ணு யாரு? எதுக்காக நம்ம வீட்டுல வந்து அவ சாவணும்? கொலை வேற பண்ணிருக்காங்கன்னா ஏன் நம்மள மாட்டி விடுற மாதிரி பண்ணணும்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஏங்க, அந்த இன்ஸ்பெக்டர் யாரும் கூப்பிடாமலே வந்திருக்காரே, ஒருவேளை அவருக்கும் அந்த கொலையில பங்கு இருக்குமா? அந்த ஆளு உண்மையிலே இன்ஸ்பெக்டர் தானா? அந்த பெட்ரூம்ல இருக்கிற கேலண்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க. ஏங்க, நம்பருங்க. நம்பர் சொல்லு. 2832 2832 6453. 6453. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ். இன்ஸ்பெக்டர் பவன்குமார் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க, சாருக்கு கனெக்ட் பண்றேன். ஹலோ, பவன்குமார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். யாரு? அதே அதே குரலுங்க. ஆமா, அப்ப அந்த ஆள் ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் தான். ஏங்க, அந்த ஆளுக்கு நம்ம தான் செக் பண்ணு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். நாம தான் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துட போறோம்ல. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆகலையே. 10 மணிக்குள்ள சேர்த்து பணத்தை கொடுத்துருவாரா? அப்பா காலத்துல இருந்தே சேட்டுக்கு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு. அதனால தான் நேத்து அர்ஜென்ட்டா 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்ட உடனே ஒரு ரேட்டை பேசி ஃபைனல் பண்ணிட்டு 10 மணிக்கு பணத்தை தரேன்னு சொல்லிட்டான். அவன் டைம் சொன்னானா கரெக்டா இருப்பான். வித்யா, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அதனால நீ தான் சேட்டுக்கிட்டே இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கணும். நான் எப்படிங்க தனியா? பரவாயில்லம்மா, இந்த விஷயத்துல நம்ம வேற யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு லேப்டாப் பேக்ல பணத்தை போட்டு தர சொல்லிடுற. நீ சேட்டு வீட்டு கார்னர்ல நின்னா போதும், பணத்தை அவன் கொண்டு வந்து கொடுத்துருவான். நீ அதை பத்திரமா கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. கார் எடுத்துட்டு போ. கேர்ஃபுல். சார், வாங்க. இந்தங்க பணம், எண்ணி பாத்துக்கங்க. பரவாயில்ல, தப்பா கொடுத்தா உங்களுக்கு தானே பிரச்சனை. சரியா தான் கொடுத்திருப்பீங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர் வரல? இல்ல சார், அவருக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. காலையில ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி என்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும் போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிப்பீங்கன்னு.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.